Strength, success, clarity. பட்டர்வர்த் ஃபில்டர் எப்படி டிசைன் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் பயன்படுத்தி எப்படி ஒரு பட்டர்வர்த் ஃபில்டரை டிசைன் பண்ணலாம். கொஷின் பாருங்கள், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். டிசைன் எ பட்டர்வர்த் ஃபில்டர் யூஸிங் த பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் பேண்ட் சிக்னல் கொடுத்துட்டாங்க, செகண்டு ஸ்டாப் பேண்ட் சிக்னல் கொடுத்துட்டாங்க. 0.707 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு ஆங்கிள்ஸும் கொடுத்துட்டாங்க 0லேருந்து π/2. நெக்ஸ்ட் ஸ்டாப் பேண்ட். ஸ்டாப் பேண்டுக்கு இங்கே முன்னாடி எதுவுமே வேல்யூ தரலை, இங்கே 0.2. ஓகேங்களா, 3π/4லேருந்து π வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபில்டரை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1, ஃபைண்ட் இ அண்டு லேம்டா ரிப்பிள் பேராமீட்டர்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பு கூட நீங்களாக இண்டிவிஜுவலாக போடாத மாதிரி எல்லாமே நானே உங்களுக்கு சால்வ் பண்ணி கிளியராக கொடுத்துருக்கேன். சம்ம நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாஸ் பேண்ட். ஸோ ஸ்டெப் 1லே முதல் ஸ்டெப் வந்து பாஸ் பேண்ட். ஸோ பாஸ் பேண்ட் சிக்னல் எங்கே எடுக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்லே தான் பாஸ் பேண்ட் சிக்னலுக்கான வேல்யூ. ஸோ அதை எப்படி எடுத்துக்கணும், 1/√of 1 + e² = எழுதிட்டு இந்த 0.707 எடுத்து இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஒரு ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு போய்டும், 1 + e² = 0.707 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.4998ன்னு வரும். எப்படி போடலாம், நீங்கள் 0.707 × 0.707ம் போடலாம், இல்லை இந்த மாதிரி போட்டு பவர் சிம்பிள் போட்டு 2வும் போட்டுக்கலாம். ஸோ எப்படின்னா கேல்குலேட்டரில் போட்டு இந்த ஆன்சர் வருதான் செக் பண்ணிக்கோங்க. 0.4998 ப்ராக்கெட் 0.707 ப்ராக்கெட், இதுதான் பவர் பட்டன், பவர் ஸ்கொயர், ஸோ 2 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 0.4998. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ரவுண்டு பண்ணுறோம், இந்த வேல்யூ ரவுண்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்னதுன்னா 4 டெசிமல் எடுத்துக்கோங்க, இந்த 4th டெசிமலை பார்க்கணும். 4th டெசிமல் என்ன இருக்குது, 18 இருக்குது. 5 விட பெரிய நம்பர் தானே. அப்போது இந்த 4th டெசிமல் வந்து 5 விட பெரிய நம்பராக இருந்தால் இதை வந்து நம்ம 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணணும். 499 1ஆல் இன்க்ரீஸ் பண்ண வரும் 500. ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஜீரோலாம் தூக்கிடலாம், வெறும் 0.5 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, இங்கே பாருங்கள், இந்த 0.5 இங்கே வந்துடும், இந்த 1 + e² இங்கே போயிடும். அதுதான் இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் கேல்குலேட்டரில் 1/0.5 போடுங்க, 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 1ஐ லெஃப்ட் சைடுக்கு அனுப்பிடுங்க. ஸோ 2 - 1 = e². 2 - 1 வரும் 1. ஸோ e² = 1. ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் e வேல்யூ நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் பேண்டு சிக்னலை பயன்படுத்தி e வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் பேண்ட். இப்போ ரெண்டாவதாக இருக்கு இல்லையா ஸ்டாப் பேண்ட், அதோட ஃபைனல் வேல்யூ 0.2. இது பாஸ் பேண்டுக்கு பயன்படுத்தணும், இதை ஸ்டாப் பேண்டுக்கு பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1/√of 1 + λ² = 0.2. ஓகேங்களா. பாஸ் பேண்டுக்கு இ, ஸ்டாப் பேண்டுக்கு லேம்டா. நெக்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போய்டும், பேலன்ஸ் 1 + λ² = 0.2 ஸ்கொயர் பண்ணால் வரும் 0.2 × 0.2 0.04. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா இதை இங்கே கொண்டு வந்துடுங்க, இதை இங்கே கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா. இப்போ இதை கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணுங்கள். 1/0.04 போட்டோம்னா 25ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 1 இந்த பக்கம் அமைச்சிடுங்க, 25 - 1 24. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆகிடும், ரூட் ஆகிடும். ஸோ 24க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 4.898. இதை நீங்கள் செக் பண்ணணும். நான் ஒவ்வொரு வேலையும் இங்கே போட்டிருக்குது நீங்கள் கேல்குலேட்டரில் எழுதிக்கிட்டே செக் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இ வேல்யூ, லாம்டா வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஃபைண்ட் த டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கணும்.
ஓகேங்களா. டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா பி ஈக்குவல் டு பை பை 2, ஒமேகா எஸ் ஈக்குவல் டு 3 பை பை 4. அதாவது பாஸ் பேண்டு, இது ஸ்டாப் பேண்டு. ஓகேங்களா. சரி, பாஸ் பேண்டுக்கு என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆங்கிள்ஸ் எடுக்கும்போது நம்ம பாஸ் பேண்டில் இந்த வேல்யூ எடுக்கணும், ஸ்டாப் பேண்டில் இந்த வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா. இங்கே எப்படி ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு இதையும் எடுத்தோம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்னு. இங்கே வந்து செகண்டும் தேர்டும், அதாவது 1 2 3 4, ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் எடுக்கணும். இதில் செகண்டும் தேர்டும் எடுக்கணும். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து பை பை 2, இது பாஸ் பேண்டினுடைய ஆங்கிள், இது ஸ்டாப் பேண்டினுடைய ஆங்கிள் 3 பை பை 4. அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. பாஸ் பேண்ட் ஒமேகா பி ஈக்குவல் டு பை பை 2, ஒமேகா எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 4. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் எடுத்து எழுதிக்கணும். ஸ்டெப் 3 ஓம் எஸ் பை ஓம் பி கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, இது ரேஷியோ தான், வேற ஒன்றும் இல்லை. ஓம் எஸ் பை ஓம் பி ஃபார்முலா வந்து tan ஒமேகா எஸ் பை 2 tan ஒமேகா பி பை 2. ஓகேங்களா. சரி, இந்த ஒமேகா எஸ் வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஒமேகா பி டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா எஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 பை பை 4, ஒமேகா பி இருக்க இடத்துல பை பை 2 போட போகிறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப். போட்டாச்சு பாருங்கள், 3 பை பை 4 பை பை 2. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 4 2 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 2s are 8. இந்த 2 2 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2s are 4. இப்போ இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டால் இந்த வேல்யூ வரும். கவனிங்க, tan 3 பை பை 8 இது கேல்குலேட்டரில் எப்படி போடணும்னா, கேல்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரேடியன் மோட்னு வரும். அந்த ரேடியன் மோடில் செட் பண்ணிவிட்டு tan ப்ராக்கெட் போட்டு 3 பை சிம்பிளும் இருக்கும், டிவைட் பை 8 போட்டால் உங்களுக்கு 2.414 வரும். tan பை பை 4, tan 45 என்னது 1. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 2.414. மோட் பட்டனை 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரேடு கீழே 2ன்னு இருக்கும். ஸோ அந்த 2வை ப்ரெஸ் பண்ணணும். இப்போது ரேடியன் மோடில் வச்சுட்டு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ tan ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுங்கள், 3 பை இங்கே 3யை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட்டு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி இங்கே பை சிம்பிள் இருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 3 பை கிடச்சிரும். டிவைடட் பை டினாமினேட்டருக்கு 8, தென் க்ளோஸ் த ப்ராக்கெட், ஈக்குவல் டு 2.4142. ஓகேங்களா. ஸோ 3 டெசிமல் எடுத்துங்க போதும், 2.414. திரும்ப ஆன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் tan ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பை சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி டிவைடட் பை 4, தென் க்ளோஸ் த ப்ராக்கெட், ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ ஓம் எஸ் பை ஓம் பி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸ்டெப் 4 ஃபைண்ட் ஃபில்டர் ஆர்டர் என் வேல்யூ. இது எந்த ஆர்டர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இந்த ஃபில்டரோடைய ஆர்டர் வேல்யூ, அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், n greater than or equal to log lambda by e by log ohm s by ohm p. ஃபர்ஸ்ட் இந்த லாம்டா வேல்யூ இ வேல்யூ ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இது லாம்டாவோட வேல்யூ, இது ஈனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஓம் எஸ் பை ஓம் பி 2.414 அந்த வேல்யூ. ஓகேங்களா. சரி, 1ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், அதே வேல்யூ தான் வரும். இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போது லாக் 4.898 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும். ஒரு 4 டெசிமல் எடுத்துங்க போதும். அதேமாதிரி லாக் 2.414க்கு இந்த வேல்யூ, இது எல்லாமே கேல்குலேட்டர்லேயே போடலாம். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 1.8029 வரும். இப்போ நம்ம ஆர்டர் எப்படி சூஸ் பண்ணோம்னா சிங்கிள் டிஜிட்டாக சூஸ் பண்ணணும். இப்போது 1.8 இருக்குது, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், சிங்கிள் டிஜிட்னா 2 தானே வரும். ஸோ 2, ஸோ n வந்து 2. ஓகேங்களா. ஸோ அதாவது பக்கத்து வேல்யூ எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ n = 2. அப்போ இது என்ன ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். ஓகேங்களா. இதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். ஸ்டெப் 5 நார்மலைஸ்டு பட்டர்வொர்த் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போது இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது, ஆர்டர் வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் இருக்குது. இப்போது ஆர்டர் 2க்கு இதுதான் வேல்யூ, h of s is equal to 1 by s square plus root 2s plus 1. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்கும் இருக்குது, அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான சார்ட்டை காட்டுறேன், பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 ஃபைண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஓம் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஓம் சி ஈக்குவல் டு ஓம் பி பை இ பவர் 1/n. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நார்மலைசேஷனுக்கு ஓம் சி ஈக்குவல் டு ஓம் பி பை இந்த இ வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 1. ஸோ 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இந்த n வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 4ல் கண்டுபிடிச்சோம். என்ன ஆர்டரு? 2. ஓகேங்களா? சரி, 1 பவர் எனி திங்னா வரும்? 1 தான் வரும். ஸோ 1ஆல் டிவைட் பண்ண வரும், அதே தான் வரும், ஓம் பி. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஓம் சியும் ஓம் பியும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? பாஸ் பேண்டும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் சேம்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக ஓம்ஸினுடைய எக்ஸாக்ட் வேல்யூ தேவை. இந்த மாதிரி எக்ஸாக்டான வேல்யூ தேவை. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா ஓம் பி ஈக்குவல் டு 2 tan ஒமேகா பி பை 2. ஓகேங்களா? 2 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, tan எடுத்து அப்படியே எழுதிங்க. இந்த ஒமேகா பி செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, பை பை 2, அதை எடுத்துகிட்டு வந்தீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். பை 2, 2 into 2 4. ஸோ tan 45 என்னது? 1. 2 1s are 2. ஸோ நம்மளுக்கு ஓம் பியினுடைய ஆன்சர் கிடச்சிச்சு. ஓம் பியினுடைய ஆன்சர் என்னது? 2. அப்போது இது 2னா அப்போ ஓம் சியோட ஆன்சர் என்னது? 2 தான். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓம் சி ஈக்குவல் டு 2 radian per second. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 ஃப்ரீக்வன்சி ஸ்கேல் த அனலாக் ஃபில்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதை? எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடத்துல எஸ் பை ஓம்ஸின் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். எஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஓம்சி வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2. அப்போ எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எஸ் பை 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எஸ் இருக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ் பை 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம புதுசாக இங்கே அப்ளை பண்ணுறதால ஹெச்ஏ ஆஃப் எஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எஸ் இருக்குது பாருங்கள், இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ் பை 2 எஸ் பை 2ன்னு போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எஸ்ஸை ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட் இந்த ரூட் 2வையும் டிவைட் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில் 0.707 வரும். நெக்ஸ்ட் இந்த எஸ் ப்ளஸ் 1. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எல்சிஎம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல 1 போட்டுப்போம், இந்த இடத்துல 1 போட்டுப்போம். ஸோ 4 1 1 எல்சிஎம் எடுத்தால் 4. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் பாருங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணுறப்ப பேலன்ஸ் தான் இருக்கும், எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட். இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ எதுவுமே காமனாக இல்லை. அப்போ இந்த 4 எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 0.707 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.828 கிடைக்கும். பக்கத்தில் இந்த எஸ் எடுத்து எழுதிக்கணும். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, எதுவும் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த 4 எடுத்து நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். 4 1s are 4. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4ஐ மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 4 1s are 4. பேலன்ஸ் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் அப்ளைடு ஹெச் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸ்டெப் 8 இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை யூஸ் பண்ணி இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த ஃபில்டருக்கு. இதை பயன்படுத்தி பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடு மூலிமா ஃபைனல் ஃபில்டரை டிசைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, ஒரு பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தான். அதாவது எஸ்ஸுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு 2/t 1 minus z inverse by 1 plus z inverse. கொஷின் பேப்பரில் டி வேல்யூ கொடுக்கலன்னா நீங்களே டி வேல்யூ நான் என்னன்னு சூஸ் பண்ணணும்னா 1ன்னு சூஸ் பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி எப்பயுமே 1 தான் கொடுப்பாங்க டி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கொடுக்கலாம், நீங்கள் டீக்கு 1ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அப்போது 2/1 வரும், 2 தான் வரும். இதை எடுத்து அப்படி எழுதிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் எஸ் இருக்கோ, இந்த இடத்துல எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 2 into 1 minus z inverse by 1 plus z inverse. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதுதான் h of z. இதுதான் ஃபைனல் கண்டுபிடிக்க வேண்டியது, h of z. ஓகேங்களா? ஸோ 4 by இந்த எஸ் ஸ்கொயருக்கு எஸ்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 2 into 1 minus z inverse by 1 plus z inverse. இங்கே என்ன இருக்கீங்க? ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணி எழுதிடலாமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4,
1 minus z inverse square 1 plus z inverse square plus அடுத்து 2.828 இருக்கு, பக்கத்தில் s இருக்கு. ஸோ எஸ்ஸுக்கு நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 2.828ஐயும் இந்த 2வையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி 5.656ன்னு எழுதிடுவோம். ஓகேங்களா? அப்புறமா இந்த பேலன்ஸ் எடுத்து அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதிடலாம். ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குங்க, எஸ் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக 4 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் 1 போட்டுக்குங்க கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே டினாமினேட்டர் இருக்குது 1 + z இன்வர்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 1 + z இன்வர்ஸ் இருக்குது, 1 இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்கா. அப்போ இதில் ஹையஸ்ட் பவர் 2 தான் ஹையஸ்ட் பவர். அப்போது அதுதான் டினாமினேட்டருக்கு வரும். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த 4 எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். சரி, இப்போ இது எப்படி ஃபில் பண்ணணும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் கை வச்சுக்கணும். இங்கே ரெண்டும் சேமாக இருக்குங்களா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ். அடுத்து இதில் பார்த்துட்டிங்கன்னா 1 + z இன்வர்ஸ் 1 + z இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இங்கே ஒரு 1 + z இன்வர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5.656 1 minus z இன்வர்ஸ் அந்த 1 + z இன்வர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணியாச்சு ப்ளஸ். நெக்ஸ்ட் 1 + z இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு இங்கே 1 இருக்குது, எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து டேரெக்டாக இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி தான் எல்சிஎம் எடுக்கணும். அடுத்து இந்த டினாமினேட்டருக்குள்ளே இதை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 4 × 1 + z இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சுங்களா. 4 × 1 + z இன்வர்ஸ் ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே பாருங்கள், 4 எடுத்து எழுதிட்டு இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a - b a + b. அப்போ என்ன வரும், a² - b² a + b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது a, இது b, a - b, இது a - b, a + b, இது a + b. இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ புரியுதுங்களா உங்கள் ப்ராப்பர்ட்டி? a - b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a² + b² - 2ab. a - b × a + b எப்படி எழுதலாம், a² - b². a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a² + b² + 2ab. இதை தான் நான் அப்படியே இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், a² + b² - 2ab, a² - b², a² + b² + 2ab. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். 1² என்னது 1, 4 1s are 4, 4 × z இன்வர்ஸ். இங்கே பாருங்கள், -1 × 2 -2. நெக்ஸ்ட் 4 × 2 8. ஸோ 8 1s are 8 தான். அப்புறம் இந்த z இன்வர்ஸ் எடுத்து இங்கே எழுதிடும். இந்த 4 அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 5.656 × 1 5.656. 5.656 × z இன்வர்ஸ் ஸ்கொயர்னு வரும், -1 × -2. ஸோ இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். மல்டிப்ளை ஒன்றும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் உள்ள. நெக்ஸ்ட் 4 × 1² 4, 4 × z பவர் -2, 4 × 2 × 1 8 z இன்வர்ஸ். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம கேல்குலேட்டரில் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிப்போம். இந்த டினாமினேட்டர் எப்படி சால்வ் பண்ணணும் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்பர்ஸ் 4 இருக்குது, ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 5.656 நெக்ஸ்ட்டு 4. ஓகே, 3 நம்பர்ஸ் இருக்குது. இது 3த்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அடுத்தது z இன்வர்ஸ். z இன்வர்ஸ் கோஎஃபிஷியன்ட்லாம் பாருங்கள் எங்கே இருக்குது, -8 z இன்வர்ஸ், அப்புறம் +8 z இன்வர்ஸ். ஸோ +8 -8 ஆகிடும், நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ 0 z இன்வர்ஸ். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் இருக்குது, z இன்வர்ஸ் 2 இருக்கும். ஸோ 4 இருக்குது, -5.656 இருக்குது, 4 இருக்குது. இது அப்படியே கேல்குலேட்டர் டைப் பண்ணணும். 4 - 5.656 + 4ன்னு போட்டிங்கன்னா 2.344ன்னு வரும். பக்கத்தில் z இன்வர்ஸ் 2ன்னு போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கணுன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஃபில்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் இந்த இருக்கு இல்லையா, இங்கே இந்த இடம் 1 ஆக்கணும். எப்பயுமே இது ரூல் இது. அப்போது இதை 1 ஆக்கணும்னா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை 1 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இந்த நம்பராலே டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 13.656 டிவைட் பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் டினாமினேட்டர்.
அப்போது 4/13.656, இதையும் 13.656, இதையும் 13.656, இதையும் 13.656 டிவைட் பண்ணிடும். லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.2929 வரும். இந்த 1 + z இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எடுத்து அப்படி எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? கேன்சல் ஆகிட்டு 1 ஆகிடும். இந்த 1 வர வைக்கிறதுக்கு தான் இது இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் 0/anything வரும், 0 தான். இது மொத்தமாக காலி ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு ஃபுல்லாகவே 0, ஸோ போயிடும். 2.344/13.656 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.1716 வரும். பக்கத்தில் இந்த இசட் இன்வர்ஸ் 2. இதுதான் ஃபைனல் டிசைன் பண்ண ஃபில்டர், பட்டர்வர்த் ஃபில்டர் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பயன்படுத்து. ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கங்க. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். Strength, success, clarity. Strength, success, clarity. 4G Silver Academy. Strength, success, clarity. Strength, success, clarity. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.